விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஊர் கோயிலில் வந்து விசேஷமாக இருக்குங்க. ஸோ அதுக்காக வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு மண்டே மார்னிங் வந்து தம்பியை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒற்றை அடிச்சு விட்டுட்டேங்க வீடெல்லாம். அதுக்கப்புறம் மெயின் டாஸ்க்கே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் டாப் கிச்சனை க்ளீன் பண்ணுறது தாங்க. ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழெல்லாம் வந்து கோலின் வந்து அடிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து மேலே எக்ஸஸ் ஃபேன் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து எல்லா டைல்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு நாள் ஒன்று வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த அன்றைக்கி வந்து வாஷ் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு இல்லைங்க. அப்படியே எடுத்து செட்டில் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடெல்லாம் வந்து அப்படியே வந்து பெருக்கி விட்டுட்டு அப்படியே வந்து மாப் போட்டு விட்டாச்சுங்க. ஈவினிங் மேலே பார்த்திங்க அப்படின்னா சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ராகி மாவும் ப்ளஸ் கோதுமை வந்து தோசை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நைட் டின்னருக்குங்க. அதுக்கு வந்து தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடையில் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு நைட் டின்னர் முடிச்சாச்சுங்க. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.